தேனி மாவட்டத்தில் கொளுத்தும் வெயிலால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்தில் ஈடுபடுவோர் நுங்கு போன்ற இயற்கை விலை பொருட்களையும் குளிர்பானங்களையும் நாடி வருகிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி, தேனி மாவட்டத்தில் நிலவி வரும் வெப்பநிலையை பற்றி சொல்லுங்க. விவசாயம் எப்படி இருக்காங்க? தேனி மாவட்டம் பாத்தீங்கன்னா மலைகளால் சூழப்பட்ட, அதாவது 35% மரங்களும் மலைகளும் சூழப்பட்ட ஒரு மாவட்டம்னே சொல்லலாம். ஆனா சமீப காலமா இந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மரங்கள் அதிக அளவுல வெட்டப்பட்டுருச்சு. அதாவது சாலையை அகலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலையோரம் இருந்த மரங்கள் எல்லாமே வெட்டப்பட்டதுனால இந்த வருடம் பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் மிக அதிக அளவுல இருக்கு. அதாவது அதிகபட்சமாக 38 டிகிரி வரைக்கும் எல்லாம் இந்த மாவட்டத்தில் வெயில் ஜாஸ்தியா இருக்கு. வெயிலின் கொடுமை தாங்க முடியாம மக்கள் மிக அவதிக்குள்ளாகிறாங்க. 11 மணி 12 மணிக்கு மேல பாத்தாங்கன்னா தெருவில் அவங்க ஊர்ல மக்கள் நடமாட்டமே கம்மியா இருக்கு. இதோடு மட்டும் இல்லாம இந்த வெயிலினுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா வர்ற அரசுகள் என்னன்னா மரங்களை வளர்க்கறதுக்கு உண்டான முதல் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் பழம், இளநீ, நொங்கு போன்றவை இந்த வெயிலுக்கு சாலையோரத்தில் அதிக அளவில் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. இங்க மக்கள் அதிக அளவுல வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட இந்த தர்பூசணி தண்ணிப்பழத்தினுடைய வியாபாரி ராஜசேகர் அப்படிங்கிறவர் இருக்காரு, ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த கேட்போம். இந்த தண்ணிப்பழத்தினுடைய சேல்ஸ் எப்படி இருக்கு, இத மக்கள் இந்த வெயில் காரணமாக எவ்வளவு தூரம் சாப்பிட்டுட்டு போறாங்கன்னு கேட்கலாம். சார், இப்ப தண்ணிப்பழத்தினுடைய சேல்ஸ் எப்படி இருக்கு, இந்த வெயில் தாக்கமும் எப்படி இருக்கு? போன ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வெயில் ரொம்ப கடுமையாக காரணத்தினால், சாலையோரங்கள் மரங்கள் வெட்டப்பட்ட காரணத்தினால் கடுமையாக மக்கள் ரொம்ப வெயில் தாக்கக்கூடியது. இது காரணத்தினால் பழங்கள், தர்பூசணி, இளநீர் மற்ற குளிர்பானங்களை சேல்ஸ் அதிகமாக கொண்டிருக்கிறது. முதல் திண்டிவனத்தில் மாவட்டங்களில் இருந்து தர்பூசணி விளைச்சல் அதிகமாக இருந்தது. இன்னைக்குள்ள காலத்தினால் தர்பூசணி விளைச்சல் ரொம்ப கம்மியாக காரணத்தினால் மக்கள் தர்பூசணியை ரொம்ப கிடைக்காத காரணத்தால் இன்றைய ரேட்டு கிலோ போன வாரம் ரேட்டு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலவரைப்படி கிலோ 25 ரூபாய்க்கு, போன வாரம் 15 ரூபாய்க்கு தர்பூசணி, இந்த வாரோட ரேட்டு 25 ரூபாய் கிலோவுக்கு பழங்கள் கிடைக்காத காரணத்தினால் மிக மக்கள் கஷ்டப்பட்டு எங்க விளைச்சல் அதிகம் இல்லாத காரணத்தால் தர்பூசணி வாங்கி ரொம்ப பயன்படுத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிகமா இருக்கு. ஒவ்வொரு வருடமும் இந்த வெயிலின் தாக்கம் கூடுதலாகும் அப்படிங்கிறது மக்களுடைய அச்சமா இருக்கு. அதுக்காக வேண்டிய அரசாங்கம் என்னன்னா மரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வளர்த்தால் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம்.